ஈல்டு குறையக்கூடாது. விளைச்சல் குறையாம 100% ஈல்டு வந்து கெமிக்கல் ஃபார்மிங்ல என்ன ஈல்டு எடுக்கிறோமோ அதே ஈல்டை நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதில் தான் படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணி இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 100% இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ட்ரைனிங்கு கொடுத்துட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4500 ஃபார்மர்ஸ் ட்ரெயின்டு வித் மீ. ஸோ என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க 100% ஆர்கானிக் ஃபார்மிங்கில் 100% ஈல்டு எடுத்துக்கூடிய ஃபார்மர்ஸாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு நமக்கு இவ்வளோ லாங் பீரியட் எடுத்துக்கிட்டோம். ஸோ இது என்னோட நோக்கமே என்னன்னா, ஃபார்மர்ஸ் வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கை விட பெட்டர் ஈல்டு கொண்டு வரணும். அதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் அது கெமிக்கல் ஆர் ஆர்கானிக் வாட் எவர் மேபி யூ வில் கிவ் த பிளான்ட், ஸ்பிளிட் பண்ணி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ்ல கொடுக்கணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் ஐ டோல்ட் ஒன் திங். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வேளை சாப்பிட்றோம்? 3 times மினிமம் சாப்பிட்றோம். ஸோ வருஷம் 365 நாள்ல அட்லீஸ்ட் 360 நாளாக சாப்பிட்றோம். ஒரு 6 நாள் ஃபாஸ்டிங் இருந்தாலும் 60 நாள் சாப்பிட்றோம், 360 நாள் சாப்பிட்றோம். இப்போ சப்போஸ் ஒரு வாரம் நமக்கு வந்து சாப்பாடே கொடுக்கல, 1 week நோ ஃபுட், 1 week கழிச்சு இந்த 1 weekோட மொத்த ஃபுட்டை வந்து 1 dayல கொடுத்தா நம்மளால சாப்பிட முடியுமா? யாராலையும் சாப்பிட முடியாது. ஸோ எனி அனிமல் இட் வில் டேக் லைக் தட். மாடு பால் கொடுக்குது, அதுக்கு ஒரு வாரம் சாப்பிட போடாம ஒரு வாரம் மொத்த சாப்பாட்டையும் கொடுத்தோம்னா அது பால் கொடுக்குமா? 2 நாள் ஃபுட்டு கொடுக்கலன்னா அது உட்காந்துரும், எழுந்திருக்காது. ஸோ ஆனா பிளான்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம்? கெமிக்கல் ஃபார்மிங் ஆர் என்னன்னாலும் மொத்தமா ஒரு வருஷத்துக்கு 3 தடவை கொடுத்துறோம். கரெக்டா? 3 to 4 times மேல நம்ம கொடுக்கறதே இல்லைல்ல. ஸோ இதுதான் தப்பு. ஏன்னா நம்ம எப்போ பல்கா கொடுத்தாலும் பிளான்ட் எவ்வளவு எடுத்துக்கணும்னா 5 to 10% தான் எடுத்துக்கும். பேலன்ஸ் இஸ் டோட்டலி வேஸ்ட். அப்ப இது என்ன பண்ணணும்னா, அந்த இஸ்ரேல்ல நான் கத்துக்கிட்டது. இஸ்ரேல்ல அவர் என்ன சொன்னா, ப்ரொஃபசர் ஹாக்கி அவர் பேரு, அவர் என்ன சொன்னாருன்னா, இந்தியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ் he told, because இஸ்ரேலோட கண்ட்ரி சைஸ் தெரியும் இல்லையா, ஸ்மால் கண்ட்ரி, பட் உலகம் ஃபுல்லா they are exporting agriculture products. ஒரு ஏக்கர் மாதுளை அவர் வச்சிருக்காரு, தட் பொமோகிரானேட் வச்சிருக்காரு, ஆல்மோஸ்ட் 30 tons ஈல்டு எடுக்கிறார். 30 ton பொமோகிரானேட் ஈல்டு எடுக்கிறார். பட் அதுக்கு எவ்வளவு வாட்டர் யூஸ் பண்றாருன்னா, இஸ்ரேல்ல வந்து அக்ரிகல்ச்சருக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு மந்த்லி வந்து இவ்வளவு வாட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நமக்கெல்லாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல, கண்ணாபின்னான்னு யூஸ் பண்றோம். அவர் எதுக்காக ஃபூல்ஸ்ன்னு சொன்னாருன்னா, உங்களோட ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல யூஸ் பண்ற வாட்டரை நாங்க மொத்த கண்ட்ரிக்கு வருஷம் ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மொத்த இந்தியால 30% ப்ரொடக்ஷன் நாங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அவ்வளோ வாட்டரை வேஸ்ட் பண்றீங்க, அவ்வளோ ஃபெர்டிலைசரை வேஸ்ட் பண்றீங்க. ஏன்னா அவர் ஆக்சுவலி அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஒவ்வொரு பிளான்ட்லயும் ரூட்ல மைக்ரோ டியூப்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தார். கனெக்டட் வித் மைக்ரோ டியூப்ஸ். ஒரு பேரல்ல வாட்டர் வித் டெய்லி தேவையான ஃபுட், எவ்ரி டே வாட் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் தட் பிளான்ட், பாஸ்பரஸ், பொட்டாஸ், நைட்ரஜன், ஆல் மைக்ரோநியூட்ரியன்ஸ், இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் மில்லிகிராம். இன்னைக்கு அந்த பிளான்ட்டுக்கு எவ்வளவு தேவையோ அதை மில்லிகிராம்ல மெஷர் பண்ணி அந்த பேரல்ல கலக்கி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். இட் இஸ் மானிட்டரிங் வித் ஒன் சிஸ்டம். இது வந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வாட்டர் போதும். பொமோகிரானேட் 400 பிளான்ட் பர் ஏக்கர் நட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டர் கொடுக்குறாங்க? 200 லிட்டர்ஸ் தான் வாட்டர், 400 பிளான்ட்டுக்கும் சேர்த்து. ஸோ ஏன்னா அவங்கள்ட்ட தண்ணி இல்லை. So they don't have water. Water எங்க இருந்து வாங்கணும்? பக்கத்து கண்ட்ரில இருந்து they are buying with rupees, பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த வாட்டரோட அந்த அருமை புரிஞ்சு ரொம்ப அந்த மினிமம் வாட்டர்ல மினிமம் ஃபர்டிலைசர்ல எப்படி க்ரோ பண்றதுங்கிறத அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர்ல ஒரு 100 ஏக்கர்ஸ்ல வெஜிடபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ ஸ்டார்டட் வித் வெஜிடபிள்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட் ரிசல்ட் எதுல கிடைக்கும்? வெஜிடபிள்ஸ். ஸோ அங்க நான் ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா, டெய்லி ஃபுட் ஃபார் டெய்லி பிளான்ட்.
எப்பெல்லாம் தண்ணி நம்ம டெய்லி கொடுக்க முடியாது, அதுக்கு பதிலாக எப்பெல்லாம் வாட்டர் வந்து இரிகேட் பண்றோமோ அப்பெல்லாம் அந்த டோட்டல் ரெக்யர்மெண்ட்டை பிரிச்சு எவ்வரி இரிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்ப ஐ காட் டொமேட்டோ, உங்களுக்கு யூ ஆர் பிலீவ் ஆர் நாட், 50 tons per acre yield எடுத்தேன் நான். 50 tons per acre, because the only reason split the fertilizer. So chemical or organic, it's not a matter. You give the food for need time, every need time. So அந்த சிஸ்டம் தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க வந்து because you are connecting with farmers directly, so you educate the farmers. Whatever we are giving, you will give every split, every irrigation you will give the any input, whatever may be. So Bhumitra, whatever may be, you will give a splitting, that you will get a 100% result. You know, because yeah.